ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஒரு ப்ரௌனி ஆர்டர். இதுவுமே என்னோட கூட ஒர்க் பண்ற அக்கா கேட்டு 2, 3 வாரம் ஆச்சு. ஆனா நான் செஞ்சது இப்பதான். எக் வேணுமா, எக்லெஸ் வேணுமான்னு கேட்டேன். எது நல்லா இருக்குமோ அது பண்ணு அப்படின்னாங்க. நம்ம கிட்ட தான் 2மே நல்லா இருக்குமே. எனக்கே எக்லெஸ் பண்ணி பண்ணி போர் அடிச்சிச்சு. அதனால எக் பேஸ்ட் தான் பண்ணேன். அதுவும் கோவச்சர் சாக்லேட்ல. பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருந்தது. ப்ரௌனிய பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்ல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட ட்ரீட். அப்புறம் என்ன, இருக்க எல்லா ஐட்டம்லயும் ஒவ்வொன்று வாங்கி உள்ள தள்ளுங்கடான்னு சாப்பிட முடியாம சாப்பிட்டு ஆஃபீஸ் போயாச்சு. நைட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பர்ச்சேஸ் பண்ணதை மாமனார் மாமியாருக்கு காட்டுறது தான் டாஸ்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த பேக் 2 நாளா அதே இடத்துல தான் இருந்தது. எப்படா இவ எடுத்து காட்டுவான்னு என்னோட மாமியார் வேற வெயிட்டிங்ல இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு அதெல்லாம் பேசிட்டு நைட்டு டின்னருக்கான வேலை தான். ஊர்ல இருந்து வந்த எஃபெக்டே இனி போகல. மாவு கூட இனி அரைக்கல. அதனால நமக்கு கை வந்த கலை உப்புமா தான். ஆல்ரெடி உப்புமா முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த டர்ன் சேமியா. அதுல கேரட் பீன்ஸ்லாம் போட்டு செமையா செஞ்சு சாப்பிட்டாச்சு.